வணக்கம் மக்களே, வெல்கம் டு KS7 யூடியூப் சேனல். மக்களே, இதுக்கு முந்தின விளாகில் வெள்ளியங்கிரி விளாக் பார்த்துருப்பீங்க. நம்ம மாப்பிள்ளை கூட நானும் மாப்பிள்ளை தீபக்குங்கிற ஒரு பையன், ஓகேங்களா, 3 பேரும் போயிட்டு வந்திருப்போம். ஸோ வந்துட்டு மக்களே செம்ம டயர்டு. இப்போ நான் கோயம்புத்தூர் தான் இருக்கேன். ஸோ மாப்பிள்ளைய வீட்டுக்கு வந்துட்டு இப்போ எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா தவனுக்கு சைக்கிள் வாங்குறதுக்காகங்க. தவனுக்கு சைக்கிள் வாங்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊர்லேயே வாங்குறதா பிளான் இருந்துச்சுங்க. அப்புறம் தான் நம்ம தம்பிக்காரன் சுபாஷ் இருக்கான்ல, அவன் தான் சொன்னால் கோயம்புத்தூரில் டவுன் ஹாலில் சேட்டாங்க இருப்பாங்கல்ல, நார்த் இண்டியன்ஸ் இருப்பாங்கல்ல சேட்டுங்க. ஸோ அவங்க அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கடை நிறைய வச்சுருக்காங்க. அதில் வந்து விலை ப்ரைஸ் எல்லாமே நம்ம ஊரில் 10,000 சொல்கிற சைக்கிள் அங்கே 5,000 எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் குவாலிட்டி வைஸ் எப்போ இருக்குன்னு தெரியல, போய் பார்க்கணும். பார்த்துட்டு என்னங்க எப்படி எடுத்தாலும் ஒரு 2 வருஷம் தான் ஓட்ட போகிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 வருஷம் பையன் ஓட்டுற மாதிரி ஒரு சைக்கிள் ஒன்று எடுத்துக்கிட்டு பக்கத்து வீட்டில் லயா இருக்கா இல்லைங்க, லயாவோட தங்கச்சிக்கு சைக்கிள் வேணும் அப்படின்னாங்க. அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு வாங்க சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சைக்கிள் ஒன்று வாங்கிட்டு கிளம்புறது தான் பிளானு. ஸோ கோயம்புத்தூரில் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா சரவணம்பட்டியில் இருக்கோம், ஓகேங்களா. ஓகே, கிளம்பியாச்சு மக்களே. ஆக்சுவலாக இங்கே இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கல்லங்க, இது கவர்மெண்ட் தான்பாங்க. கிட்டத்தட்ட அடே சாமி இதுக்குள்ளே இருக்கேன் ஒரு 50,000 தானே இருக்கலாமான் இருக்குது. வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்குறேன்னு சொல்லி அப்பார்ட்மெண்ட் கட்டி கொடுத்துருக்குறாங்க. அப்போ நல்லா தெரியுமா கவர்மெண்ட் தானே? வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருவாங்க. ஒரு ஒருத்தருக்கு இந்த அப்பார்ட்மெண்ட் மாதிரி வீடு கொடுத்துருக்காங்க. ஓ பரவாயில்லையே, பரவாயில்ல மக்களே, சிறப்பு. அது நிறையா இருக்குதுங்க லைனா. மக்களே ரைட் சைடில் பாருங்க கியா கார் ஷோரூமு, அங்கே வந்து ஹுண்டாய் ஷோரூமு, அப்படியே இந்த பக்கம் வந்து மாரி ஷோரூமு, ரைட் சைடில் வந்து டாட்டா ஷோரூம் பார்த்த மக்கள். இந்த லைன் பூரா கார் தான் வச்சுருக்காங்களே ஃபுல்லாகவே. ஸ்கோடா ஷோரூம் மக்களே, எத்தனையோ கார் ஷோரூம் பார்த்தேங்க. ஆனால் இங்கே பாருங்க சாமி, அப்பா டே அந்த எல்லோ கலர் பென்ஸ் கார் செம்மையாக இருக்குதுடா. டே சாமி மாப்பிள்ளை டே, ஆஹா ஹோண்டா ஷோரூமு. இந்த லைனு ஃபுல்லாக கார் ஷோரூமுங்க. எங்கே வருங்க மாருதி ஷோரூமு, சுஜுக்கி ஷோரூம், இந்த மாதிரி சுஜுக்கியா, அப்புறம் மஹேந்திரா பார்த்தோம், ரைட் சைடில் பார்த்தோம், ரெனால்டு பார்த்தோம், ஹோண்டா பார்த்தோம், ஹுண்டாய் பார்த்தோம், ஸ்கோடா பார்த்தோம். இருக்கிற அத்தனை கார் ஷோப் உங்களுக்கு வந்து 2-3 தான் காமிச்சேன். ரைட்டில் ரெஃப்ளெக்ஷன் அத்தனை இருந்தது. ஆனால் அத்தனையிலையும் வந்து பயங்கரமாக எது இருந்ததுன்னா இந்த பென்ஸ் கார் ஷோரூமு தாங்க. அப்படியே அதுதான் பென்ஸ் தான்ப்பா. மஞ்சள் கலர் செம்மையாக இருந்துச்சு எல்லோ கலர் காரு. வா ஓகேங்க மக்களே, ஃபைனலி அடித்து பிடிச்சி பயங்கரமான டிராஃபிக்கில் இருந்து கோயம்புத்தூர் டவுன் ஹாலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். மாப்பிள்ளை ஆமாட்டா சைக்கிள் கடைடா தான் வரு. இங்கே சைக்கிள் கடைங்க, இந்த பக்கம் பாருங்கள்லாம் சைக்கிள் கடை லைனாக இருக்குதோ சைக்கிளு. இந்த பாருங்க இங்கேயும் சைக்கிளு. காரே வாங்கி போட நீங்கள் பையனுக்கு ரிமோட்டில் ஓட்டிக்கிற மாதிரி அது இருக்குது, வீட்டில் இருக்குது இருக்கா? மக்களே இங்கேயும் சைக்கிள் கடை, அப்புறம் இங்கே பார்த்தோன்னே ஏதாவது இங்கேயும் சைக்கிள் கடை. கிருஷ்ணா எல்லாமே நார்த் இண்டியன்ஸ் தான். ஆர்டி மார்க்கெட்டிங், அங்கே ஒரு சைக்கிள் கடை. இங்கே ஒரு மிகப்பெரிய சைக்கிள் கட்டி சாமி ஸ்பேர் பார்ட்ஸ் அது இது நிறையா இருக்குது. மாப்பிள்ளை இது பெரிய ஹோல்சேல் கடைடா. இங்கே தான் வருங்க இந்த இது எல்லா கம்பெனியுமே இருக்க மாட்டேன் இருக்குது. தவிர இங்கே இருக்கிறதெல்லாம் தாங்க பெரிய பெரிய கடை. அதான் நான் பார்த்தேன். மாப்பிள்ளை டே இது நல்ல பெரிய கடை. அப்புறம் அடுத்தும் பெரிய கடை பேபி வேர்ல்டு. இன்னும் கொஞ்சம் முன்னாடி விடு மச்சான், முன்னாடி விடு, அங்கே போட்டுக்கலாம் விடு. ஆனால் சிட்டிக்கால் அந்த பார்க்கிங் போடுற விஷயம் இருக்குது பாருங்க. அப்பாப்பா கொடுமையான ஒரு விஷயம். சரி மக்களே, நெட்லாக இங்கே பாருங்க வெள்ளிங்கிரிவான ஷூவோட நிலைமை பாருங்கள். சாக் ஷூவெல்லாம் இந்த நிலைமையில் தான் இருக்குது. அதனால் செப்பல் இல்லை, வெறுங்கால தான் நடக்கணும். அப்பா சாவி எடுத்துட்டியா? ஓகே, நான் அடிக்கடி உள்ளே வச்சு லாக் பண்ணிடுவேன்டா. மாப்பிள்ள என்ன போல விஸ்கி நடக்கிறீங்க? மாப்பிள்ள காலை 2 கழட்டு வச்சு மாப்பிள்ள. நாங்கள் சுடுதண்ணியில் குளிச்சுட்டு வாங்கல, எனக்கு ஒன்றும் பெருசாக பெயின் அந்த அளவுக்கு இல்லை. மாப்பிள்ளை ஆக்சுவலாக வெள்ளிங்கிரி ஃபஸ்ட் டைம், அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் அந்த இது இருக்கும், சேல் இருக்கும். ஸோ இது கடை கொஞ்சம் சின்னதாக இருக்கு. மாப்பிள்ள அந்த பெரிய கடை ஒன்று பார்த்தேன்டா, அங்கே போகலாம். இது ராஜா சைக்கிளு பாருங்க மக்களே. 2 சைடு ஃபுல்லாக இதுதான். அந்த அஜய் சைக்கிள் ஸ்டோர்ஸ் இருக்குல்ல, 1965 ஓட்டிருக்கான் பாருங்க. ஓகே மக்களே,
உள்ளே போயிட்டு பேசிட்டு எடுத்து காமிக்கிறேன். ஓகே மக்களே, உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். இங்கே பாருங்க, இதுக்குள்ளே தான் சைக்கிள் இருக்குது. அங்கே காமிக்கிறேன். அண்ணா பையனுக்குங்கண்ணா சாஞ்சிக்கிற மாதிரி வேணுமான்னு கேட்குறாரு. மாடல் மட்டும் தான் காமிக்கிறேன். சரி 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 சரிங்க மக்களுக்கு மாதிரி இது ஒரு மாடலு. இது பின்னாடி ஒரு நாள் உட்காந்துக்கலாம். அண்ணா 4 வயசு ஓட்டலாங்களா? 4 வயசுனா தாராளமாக ஓட்டுக்கலாங்க. ஓட்டலாங்களா? ஓ சரி 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 சரி. ஹைட் இருந்தால் ஹைட் எவ்வளோ இருக்கணுங்கண்ணா? ஒரு அளவுக்கு இப்படி இருக்கணும். அப்படி இருக்கணும். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அப்புறம் கொஞ்சம் படல் அடிச்சு ஓட்டினா அப்புறம் சீக்கிரம் வளர்ந்து சீக்கிரம் வளர்ந்துக்கிறானுங்க. 9 வயசு மட்டும் ஓட்டிக்கலாம். 5 to 9 வயசு ஓட்டலாம். 9 மட்டும் ஓட்டிக்கலாம். சரி 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 நீ சொல்ல போனாங்க. சரி, உங்களுக்கு என்ன எடுத்தோடனே ஆஃப் பெடல் வந்துடுங்க, ஃபுல் பெடல் வராது. அதை மட்டும் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்க வந்துடும். அது வண்டி உட்கார வச்சுங்க. சரி, லைட்டாக இப்படி சாச்சு பிடிச்சிட்டு சரி காலை வைக்க சொல்லி இப்படி சுற்றி பழகி விட்டிங்கன்னா சரி வந்துடும். அதான் வண்டியை உட்கார சார்ஜ் பிடிச்சி சுற்றி பழகி விட்டோம்னா வந்துருக்கிறாருங்க. இது எப்படி ஒரிஜினல் ஹீரோங்களாண்ணா இல்லை? ஒரிஜினல் ஹீரோங்க. ஓ, மாடல்ஸ் ஒவ்வொன்றும் மாறுது. மாடல் வரும். இதுதான் பசங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. ஏமாச்சான், அதெல்லாம் பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. அந்த கலர் டாட்டாங்க. டாட்டாங்களா? டாட்டா கலர். ஓ, டாட்டாவா? வச்சு டாட்டாக்கார சைக்கிளில் விட்றானா? அது வருஷம் என்னாச்சு, கொரோனாக்கு பின்னாடி ஃபுல்லாக இறங்கிடுச்சு. சரி கொரோனாவுக்கு பின்னாடி எல்லா ஃபீல்டுலையும் இறங்கிட்டாங்க அப்படின்றாங்க. பாருங்கள், டாட்டா கம்பெனிக்காரங்க சைக்கிள். மாப்பிள்ளை இது நல்லா இருக்குல்ல? நல்லா உரிச்சியாக இருக்க மாட்டேன் இருக்குது. பில் குவாலிட்டி நல்லா ஓரளவுக்கு உரிச்சியாக தான் இருக்குது. உங்களுக்கு 2 வருஷம் ஆகும். சார்ஜ் பண்ணிங்க. இதே ஃப்ரேமுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 5 years ஆகும். இப்படி பிடிக்குதுங்கன்னா அப்படியே பிடிக்கும். சைன் கொஞ்சம் டைட் இருக்குதாங்க. சைக்கிள் டைட் இருக்குது. ஓட தான் உங்களுக்கு ஃப்ரீ கிடையாது. ஓகே ஓடிச்சுன்னு வைங்க. ஒரு 10-15 நாள்லேயே உங்களுக்கு கொஞ்சம் லோஸ் வந்துடும். சரி இதனால ஆரம்பத்துலேயே லோஸ் வச்சோம்னா ஆட ஆரம்பிச்சிடும். அதான் சரி. வேறங்கண்ணா இந்த மாடலு? இந்த மாடலில் இப்போ ஒரு 3 மாடல் இருக்குங்க உங்களுக்கு. சரி, இது ஒன்று. இதுங்கண்ணா? இது உங்களுக்கு வந்து என்ன ஃப்ரேம் கீழே டவுன் ஆகி வருது. இறங்கி ஏறது ஃப்ரீனஸ் இருக்கும் ஹீரோங்க. ஆனால் இது கொஞ்சம் டேஞ்சர். விசுக்குன்னு விழுந்தாங்கன்னா விசுக்குன்னு கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதாக இருந்தால் பிரச்சனை இல்லை, விழுக மாட்டாங்க. இறங்கி ஏறதுக்கான உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும் போது அந்த பிரச்சனை. அதான் ஏன்னா எப்படி சாஞ்சாலும் வண்டிக்கு சாஞ்சிடும். முன்னாடி பார்த்தியா பேஸ்கெட் கொடுத்துருக்காங்க. இதில் பால் விளையாடுறது. இது பின்னாடி ஒரு ஆள் உட்காந்துக்கலாம். கேரியர் வந்துடுங்க. எல்லா மாடலும் கேரியர் வந்துடும். அதான் இதெல்லாம் வேலை என்னென்ன வருது? இந்த மாடல் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 4,450 வருங்க. 4,450. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 4,600 வரும். இந்த மாடல் 4,600 வருது. ஓ சரி அவ்வளோ ஓகேவா மக்களே? 4,450 ரூபா இருக்குது. டிஸ்கவுண்ட் இருக்கேனுங்கண்ணா? அதான் ஒரு கண்ணாடியும் வண்டி மேலே வந்துடும். 5% டேக்ஸும் வந்துடும். அதுவும் வந்து ரேட்டில் அடங்கிடும். அது வந்து ஒரு டிஸ்கவுண்ட். ஓ, டேக்ஸில் அடங்கிடும். ஆமாம். பெல்லுமே கண்ணாடி கொடுத்துருவீங்க? 2 கண்ணாடிங்களா? இது 4 ஒரு கண்ணாடிங்களா 2 கண்ணாடிங்களா? ஒரு கண்ணாடி ஒரு பெல்லு. பெல்லு வரும், ஒரு சைடு கண்ணாடி வரும். சரி இது எவ்வளோ வருதுங்க? 4,450. 4,450. இப்போ இந்த மாடல் இது ஹீரோங்களாண்ணா? 3,250. அது 3,250. மக்களே இது வந்து 2 கலர் வரும். அது மட்டும் ஒரு ப்ளூ கலர் ஒன்று வரும். அதாங்க இது 3 கலர் வரும். ஓகே, இது என்ன கம்பெனிங்கண்ணா? இது வந்து பில்லர் பைக்குன்னு சொல்லுங்கள். பில்லர் பைக்ஸ். ஓகே, இது கம்பெனி. உங்களுக்கு வாரண்டி வந்துடும். வாரண்டி வந்துடுது. எல்லாம் எவ்வளோ வருஷம் வாரண்டி? இதுக்கெல்லாம் உங்களுக்கு 1 year வந்துடும். 1 year வாரண்டி. எல்லாத்துக்குமே 1 year வாரண்டிங்களா? 2 years. ஓ, இதுக்கெல்லாம் 2 years. ஓகே டாடாக்கு மட்டும் ஃப்ரேமுக்கு 5 years. ப்ளூ கலர். ஓ, இதுக்கு 5 yearsங்களா? 5 years. ஃப்ரேம்னா முக்கோணத்துக்கு எதுங்கண்ணா? இந்த முக்கோணம் இந்த ஃப்ரேம் இருக்குல்ல சேஸுக்கு. ஓ சரி அதுக்கு வந்து 5 years. மக்களே, அடியில் இருக்கிற சேஸுக்கு வந்து டாட்டாவுக்கு மட்டும் 5 years வாரண்டியாமா. மற்ற நீங்கள் பிஎஸ் ஹீரோ எதாவது எடுத்துட்டாலும் வந்து 2 years. 2 years. ஹீரோ பிஎஸ் அது வருமே அந்த கம்பெனி 2 years வாரண்டி. ஓகே மக்களே, இது வந்து 5,450. இது பாருங்க எப்படி இருக்குன்னு. இது கொஞ்சம் முகுந்துக்கெல்லாம் இந்த மாதிரி சைக்கிள் எடுத்து கொடுத்துருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். 5,450 ரூபா. பரவாயில்ல. இது எங்கேயாவது எடுத்தால் கொஞ்சம் ஜாஸ்தி வரும் இந்த சைக்கிள்.
மக்களே ஒரு நிமிஷம் இந்த கடையை விட்டு நான் கிளம்பலை. ஆனால் இங்கே பாருங்க ஸ்போர்ட்ஸ் சைக்கிள் மாதிரி நிறைய வெரைட்டிஸ் குழந்தைங்களுக்கு நிறைய இருக்குதுங்க. பெரியவங்களுக்கும் இருக்கும். நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது குழந்தைங்களுக்கு தான். தெரியுதுங்களா? ஹீரோ, பிஎஸ்ஏ, டாட்டா எல்லாமே இருக்குது. சரி மாப்பிள்ள, அது இன்னொரு கடை போய் பார்த்துட்டு அதை பார்த்துட்டு வந்துடலாம் மக்களே. ஓகே மக்களே, 2 சைடு நிறைய கடை இருக்குது. நம்ம கடை வந்து அந்த கடையில் இந்த கடை ஒரு 270 மீட்டரில் இருக்குது. நடந்து போயிட்டுருக்குறோம் மக்களே. ஃபைனலி இப்போ நம்ம வந்திருக்க இடத்துல வந்து நிறைய கடைகள் இருக்குது. அதில் வந்து தம்பி சொன்ன இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீரோ அது ஸ்ப்ரிண்ட்டா அப்படின்னு இருக்கல அது. ஓகே, ஹீரோ, பிஎஸ்சி எல்லா விதமான சைக்கிளும் இருக்க மாட்டிருக்கு. சரி ஓகே மக்களே, உள்ளே போயிட்டு பேசிட்டு அப்புறம் மீட் பண்ணுறேன் மக்களே. இந்த கேப்பில் சரிதா இந்த கண்ணாடியை வந்து வாங்கியிருக்கிறோம். எதுக்காகனா அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன்லங்க. ஸோ அதனால் இதை வாங்கி கொண்டு கொடுத்தா அவர் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ப்ரோ, கித்தனா பைசா ப்ரோ? எவ்வளோ? 120. ஓகே ஓகே மக்களே, வெல்டிங் கிளாஸ் ஒயிட் கலர் கண்ணாடி இருக்குல்ல, அதில் வந்து ஒன்று மாப்பிள்ளை கையில் ஒன்று இருக்குது. மொத்தம் 2 வாங்கியிருக்கோம். ஏன்னா நமக்குங்க வெளியே இப்போ 2 வீலரில் போனோம்னாலும் யூஸ்ஃபுல்லாக கண்ணில் தூசி அடிக்காமல் இருக்கும்ல, அதனால் 2 வாங்கியாச்சு. அப்புறம் அப்பாக்கு உடச்சிட்டாருனால இன்னொன்று யூஸ் பண்ணிக்கலாம்ல. 180 ரூபாய்க்கு 2ங்க. அவங்களுக்கு என்ன இந்த கண்ணாடி 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு வரும்னு நினைக்கிறேன். கொளுத்தலாம் பதில் இல்லை. சரி மக்களே, அந்த இப்போ போனோம்ல அந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் சேம் ப்ரைஸ் தான். பட் இங்கே டாட்டா கம்பெனி அந்த ஒரிஜினல் டாட்டாவான்னு தெரில, ஆனால் உரிச்சி நல்லா இருந்துச்சு. நல்ல அதுக்கான குவாலிட்டி அதில் இருந்துச்சு. அதுக்கான குவாலிட்டி அதில் இருந்துச்சு. ஆமாம், அதான் கரெக்ட். மாப்பிள்ளை கரெக்டாக பேசுகிறேன் அப்படி. சரிங்க மக்களே, அப்புறம் மீட் பண்ணுறேன். போயிட்டு வாங்க பார்ப்போம் மக்களே. சைக்கிள் வாங்கியாச்சு. ஆனால் இது வந்து தவனுக்கு கிடையாது, நம்ம பக்கத்து வீட்டு லயா பாப்பாவுக்கு. சரி, லயாவோட தங்கச்சி தன்விகாவுக்கு. சரிங்களா? பெரியப்பாவுடைய இப்போ எங்கள் அக்காவுடைய 2வது பிள்ளைங்க, அதாவது பெரியப்பா முறையில். சரிங்களா? லயா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், லயாவோட தங்கச்சிக்கு. அதாவது அங்கே வந்து இந்த ரேஞ்சுக்கு சைக்கிள் இல்லை. நான் ஃபஸ்ட்டு போனோம்ல அங்கே, பட் டவுனுக்கு அங்கே தான் வாங்க போகிறேன். ஏன்னா அங்கே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டியூ ப்ளஸ்ஸுங்க. இந்த சைக்கிள் டியூ ப்ளஸ் 2500 ரூபா சொல்கிறாங்க. 3 வயசு குழந்தை ஓட்டலாமாம்மா. 2.5 வயசுலேருந்தே ஓட்டலாம். 2.5 வயசுலேருந்து எனக்கு தெரிஞ்சு 4 வயசு வரைக்குமே ஓட்டலாம். சீட்டும் முன்னாடி வந்து ஹைட்டு இது வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலான்ட்டாங்க. மேலே ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போ பாய் வந்து செக் பண்ணிகிட்டு இருக்காரு, குவாலிட்டி செக்கிங் பண்ணிகிட்டு இருக்காரு. இதுதான் மக்களே, 2500 ரூபா. ஆனால் 1 ரூபா கூட குறைக்கல. ஏன்னா இது வந்து டீலர் ப்ரைஸ்ன்ட்டாங்க. இதாக வருங்க, பில்லை பார்த்துக்குங்க. சரிதா? 2500. ஓகேம்மா. சரிங்க மக்களே, இதுதான் மேட்ரு. ஆனால் தவனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டாட்டா சைக்கிள் காமிச்சேன்ல, அது எனக்கு பிடிச்சி போச்சு. அது வாங்கி கொடுத்துர்லான்ட்டு. ஓகே மக்களே, அடுத்து போகலாம். மக்களே என்னங்க இது, தவனுக்கு சைக்கிள் வாங்கலாம்னு திரும்ப வந்தால் அந்த நான் ஃபஸ்ட்டு பார்த்த அந்த டாட்டா சைக்கிள் கம்பெனிக்காரங்க பூட்டியே விட்டாங்க கடையை. ஃபோன் நம்பரும் இல்லை. ரைட்டு மக்களே, அடுத்த கட்டமாக நம்ம தவனுக்கு வந்து அங்கே டாட்டா சைக்கிள் எடுத்து கொடுக்கலான்னு சொல்லி தான் வந்தேன். லயாக் சைக்கிள் வாங்கிட்டேன். ஆனால் அதுக்குள்ளே அங்கெல்லாம் விற்று போச்சு. இன்னொரு கடைக்கு வந்தால் இது இம்போர்ட்டடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்களே உட்காரலாம் அப்படின்றாங்க. உட்காரலாமா ப்ரோ? உட்காருங்க. ஒன்றா வாதா நல்லா வெயிட்டில் தான், குவாலிட்டி ஹெவியாக இருக்கும். ஓ, வித் பவர் பிரேக்கோட இருக்கு. பவர் பிரேக்கு? பவர் பிரேக்குங்க மக்களே. இது வந்து இம்போர்ட்டடாமாங்க. டியூப் மக்களே. நம்ம வீட்டில் பரவாயில்ல மகளே. ஆக்சுவலாக அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உள்நாட்டு தான் இருப்பேன். டாட்டா வாங்கலான்னு பார்த்தேன். பட் விதி வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா வாங்க முடியல. இது வெளிநாட்டு சைக்கிளாமா, இம்போர்ட்டடாமாங்க. நல்லா இருக்கும். வயரிங்ல பூரா ஃப்ரேம் உள்ளது இருக்குது. ஓ, வயரிங் உள்ளயா? ஆமாங்க. ஓகே ஓகே தான். அதான் இங்கே வருங்க. இங்கே வருங்க. ஃபோனில் போட்டுருங்க. இதான் இது ஒயரிங் வந்து இது உள்ளே போகுது. தெரியுதா? தெரியுது. இங்கே வருங்க மக்களே, இதுக்கு உள்ளே வந்துடுது. அது போக இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் பிரேக் அப்படின்றாரு. அப்புறம் அது போக கேரிங் வந்து கிடையாதுங்க. அதெல்லாம் வந்து கேரியர் இருந்துச்சு. ஆனால் கேரியர் இருந்ததுன்னா லேட்டஸ்ட். ஆமாம், இது லேட்டஸ்ட்டு. கேரியர் இருந்துச்சுன்னு என்ன கேட்டிங்கன்னா 2 பேர் ஏரியாவுக்கு வந்துக்கிட்டு அது சேட்டை பண்ணிகிட்டு இருப்பாங்க. கேரியர் இல்லாமல் இருக்கிறது பெட்டர் தான். இதுனா கொஞ்சம் ஜாலியாக ஓட்டிகிட்டு இருக்கலாம். சிங்கிள் ஆளுக்கு கரெக்டாக இருக்கும். ப்ரைஸ் எவ்வளோ ப்ரோ? 4700. அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா? டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம் தான் சொல்கிறாரு. ஓகே மக்களே, ஃபைனலி அந்த சைக்கிளை எடுத்தாச்சு. நாங்கள் உட்காந்து ஓட்டினோம்ல, அது உட்காந்து ஓட்டினதே அதையே எடுத்தாச்சு. நான் கூட அதை ட்ரையல் நினச்சேன், ஆனால் அதையே எடுத்து கொடுக்குறேன். அப்படி
அது ஒன்று இருக்காமா. சரி விடுங்க. ஏமாப்ல பாரு அந்த சைடில் எடுக்கலாம்னு நினச்சி வந்தா பூட்டிடுச்சு. ஆனால் அந்த கடையில் என் செல்லு கீழே விழுந்தது மக்களே. பார்த்தியா உள்ளே போனப்போ என் செல்லு கீழே விழுந்ததுங்க மக்களே அந்த கடையில். சரி ஓகே, அது என்னமோ எல்லாம் நன்மைக்கே வாங்க, நல்லதே நடக்கும். கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் ஓரியன்டாக வாங்கி கொடுத்தா தான் இப்போது அவன் ஏன்னா பையன் தானே வரட்டும். இந்த சும்மா சாஞ்சிக்கிட்டு இனத்துக்கு அதெல்லாம் வேணாம். 4 வயசு ஆயிடுச்சு. ஸோ அதனால் இதை நான் இந்த மாதிரி சாயறதெல்லாம் வந்து வேண்டாம் மக்களே. ஆக்சுவலாக இந்த சைக்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2300 மக்களே. கம்மி தன்விக்கே இப்படி வாங்கியிருக்கலாம். ஆனால் என்னென்னா இதில் என்னென்னா வெயிட் இல்லை ஏமாச்சான். வெயிட் இல்லை. ஆமாம் 200 கம்மி. ஆனால் அது வெயிட் இல்லைங்க. இது சும்மா தகர டப்பா மாதிரி இருக்குது. ஆனால் இது அந்த தன்விக்காக்கு ஓகே தான். இன்னொரு 200 வித்தியாசம் வருதுங்க மக்களே. 2300 சொன்னார். 2300னா 2100 100 கொடுத்துருப்பாரு. இன்னொரு 200 குறைச்சிருக்கலாம். பட் இருந்தாலும் வெயிட் இல்லை. சரி போகலாம்ல. சைக்கிள்லாம் நிறையா இருக்குது. புல்லட் வண்டி. கம்மான் பை லெட்ஸ் கோ அந்த புல்லட்டு. ஓகே மக்களே, அண்ணன் வந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ப்ரோ யூடியூப் சேனல் ப்ரோ. யா K7 பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணுறேன் மக்களே. அவ்வளோதான். அடுத்து ஜம்முன்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணி பார்த்து எல்என்டி தான் எல்லாமே. எல்என்டி இம்போர்ட்டட் ஐட்டம் நல்லாயிருக்கும். மாடல்ஸாக பார்த்தோம் நல்லா வாங்க. சைக்கிள் கடை வந்து அட்ரஸ் பண்ணுறேன். அது இப்போ பேல் மாட்டுறேன். ஓகே மக்களே, அடுத்த கட்டமாக பெல்லு மாட்டுறாரு தலைவர். ஃபஸ்ட்டு பிபின்னு அடிக்கிறது எடுத்து மாட்டினாருங்க. அப்புறம் நான் தான் சொன்னேன், ஏங்க இது ஸ்போர்ட்ஸ் சைக்கிளுங்க, அதுக்கேற்ற மாதிரி வைங்கன்னு அவர் இது எடுத்து வைக்கிறாரு. அவ்வளோதான். ஹோல்சேல் தான். அது இப்போ மாட்டுறா பெல்லு. மேக்ஸிமம் குழந்தைய பார்க்குறதெல்லாம் ஈஸியாக இருக்கும். பார்க்குற லுக்காக வரும். நாம் என்ன ப்ரோ? நம்ம பேர் நரேஷ்குமார். நரேஷ்குமார். ராஜஸ்தானா ப்ரோ? ஆமாம் ராஜஸ்தான். கண்ணாடி விட மாட்டுங்க. மாட்டுங்க சைடு கண்ணாடி. அது இம்போர்ட்டட் ஐட்டம். இது ரொம்ப மிஸ்டேக் வர்றது சான்ஸ் கிடைக்காது. அதை வந்து இப்படி ரஃபாக யூஸ் பண்ணால் ஒன்றாகாது. குவாலிட்டி வந்து பூரா ஹெவி. இது ஆஃப் ரோடெலாம் பண்ணலாம்ல. நம்ம வீடு காட்டு தானே, வீட்டு காட்டில் தானே ஓட்டுறோம். ஏமா சார் கண்ணாடி வைக்கலாமா வேண்டாமா? இருந்துட்டு போகுதுங்கிறியா? கண்ணாடி இல்லாமல் இருந்தால் தான் கெத்தாக இருக்குது. வேணும்னா கழட்டிக்கலாம். அவ்வளோதான். ப்ரோ இதை டைட் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணியாச்சா? இது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது? எப்படி மேலே ஹைட் வேணும்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது இருக்குது இங்கே லாக். இதை கழட்டிக்கலாம். திருப்பி பண்ணிவிட்டு திருப்பி லாக் பண்ணிக்கலாம். சரி இப்போ மேலே இன்க்ரீஸ் பண்ணுங்க பாப்பா. அதை அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். ஒரு 6 அடி பண்ணிக்கலாம். திருப்பி ஒன்று பண்ணிவிட்டு டைட் பண்ணிக்கலாம். ஓகே டைட் பண்ணணும். டைட் பண்ணிவிட்டு டைட் பண்ணி லாக் பண்ணால் ஃபுல் டைட் ஆயிடும். இப்போ கடைசி வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? அதை அமுத்திட்டா அப்படி லாக் பண்ணால் போதும். அதான் குவாலிட்டி நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்கும்ண்ணா. அது இம்போர்ட்டட் ஐட்டம் பார்த்தா அவ்வளோதான். இதெல்லாம் சும்மா மக்களே இம்போர்ட் ஐட்டம். மாப்பிள்ள இது சுத்து மாப்பிள்ள பார்ப்போம். பிரேக்கு முட்டை போகுது. பிடிக்குது. டயரு காற்றெல்லாம் ப்ரோ காற்றெல்லாம். மக்களே அடுத்த கட்டமாக வந்து ஏர் பிடிக்கிறாரு. என்னடா இப்படி அடிக்கிறாரு வித்தியாசமா? ரைட்டு. ஓகேவா? ஆள் ஓகேவா? எல்லாருமே காற்று அப்படி தான் அடிக்கிறாங்க. கிருட்டுன்னு நம்மள மாதிரி அடிக்க மாட்டாங்களா இருக்கவங்க? ஏமாச்சான் ஏறி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக காற்று அடிக்கிறீங்க. நம்ம ஏறி பம்ப் பண்ணுவோம்.
சின்ன வயசில் அப்படி தான் ஏறி உட்காருமில்ல. சரிங்க மக்களே, பில்லு வந்து 4465 ரூபா போட்டிருக்காரு. கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். சரி பிடி மாப்பிள்ள. மக்களே இதை பாருங்க, சைக்கிள் கடைக்காரங்களுடைய நம்பர் இதுதான். ஓகேங்களா, தேவைப்பட்டால் வாங்கி கொள்ளலாம். கோயம்புத்தூரில் டவுன் ஹாலில் இந்த கடை மட்டும்லாம் நிறைய கடை இருக்குது. வண்டியிலே கொண்டாந்து வச்சு விட்ருவாங்களாமா. நம்ம வாங்கினது அதை டவுனுக்கு வாங்கினது ஏடோ இண்டியா. ஓகே, ராஜா சைக்கிளா? ஓகே ஓகே, இதாக பாருங்க ராஜா சைக்கிள். தமிழ்லேயே ஓட்டிருக்காங்க பாருங்க ஜம்முன்னு. சரிங்க மக்களே, காரில் ஒன்றா அந்த அண்ணன் கொண்டாந்து வச்சு விட்ருவார். மக்களே அண்ணன் தான் பார்த்து வச்சு விடணும். ஓகே ஓகே ப்ரோ, பாய். மக்களே, அதுக்கடுத்து இரவு உணவு சாப்பிட்றதுக்காக கீதா ஹோட்டல். மாப்பிள்ள போகலாமா? நல்லா இருக்குமாங்க? நல்லா இருக்கும். கூட்டத்தை பாரு எப்படி இருக்கு. ஓகே ஓகே, சரிங்க மக்களே, வாங்க போவோம். மாப்பிள்ள என்னடா கல்யாண கூட்டம் மாதிரி இருக்குது மக்களே, சரியான கூட்டம் மக்களே. மாப்பிள்ள ஒருத்துதா பந்தி வழங்குறவங்க மட்டுமே 10 பேர்த்துக்கு மேலே இருக்கிறாங்களா? ஆமாம், சரியான கூட்டம். கூட்டம் வாரங்க மக்களே, மனசார சரியான கூட்டம். எங்கடா இடம் கிடைக்குமா? இடம் நம்ம வெயிட் பண்ணி தான் உட்காந்து சாப்பிடணும். வெயிட் பண்ணி உட்காந்து சாப்பிடணும். இப்படியே உட்காந்துக்கலாமா? கல்யாண பத்திரிக்கை மாப்பிள்ள அங்கே வார் அட்டிக்கிட்டு தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க மாப்பிள்ளை. மாப்பிள்ள ஒரு கால் ஃபர் சில்லின்னு சொல்லிடு மாப்பிள்ள. அவர் சொன்னது கேட்டாருன்னு தெரியல. ஆனால் இவ்வளோ பெரிய இவ்வளோ ஃபேமஸான ஹோட்டலுக்கு வரது முக்கியம் இல்லை, கொஞ்சம் பொறுமை வேணுங்கல்ல. சில பேருக்கு எல்லாத்தையும் கவனிக்கணும்ல. ஆமாம், கல்யாணம் பண்ண மாட்டேன். அதே மாதிரி மக்களே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மிடில் கிளாஸு, ஹையர் ரேஞ்சு, எல்லா விதமான கேட்டகரி பீப்புளுமே வந்து விசிட் பண்ணுறாங்க. பார்த்தா அப்படி தான் தெரியுது. மாப்பிள்ள என்னடா இது அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஓகே மாப்பிள்ள. மக்களே சோளாப்பூரி பாருங்க மக்களே, அப்படியே பொசுன்னு கொண்டாந்துட்டாரு. அப்படியே வதங்குதுடா மாப்பிள்ள. உடஞ்சி உள்ள இறங்குது. சரி ஓகே, ஆரம்பிக்கலாம் மாப்பிள்ள. வேறு ஒன்றும் இல்லை, இங்கே ஃபேமஸாக இருக்குது கோயம்புத்தூர் சோளாப்பூரி. ஆமாம், நிறையா எல்லா பக்கமும் கிடைக்கும். மேக்ஸிமம் பியூர் வெஜ் ஹோட்டல் எல்லாத்துலேயும் சோளாப்பூரி இருக்கும். பியூர் வெஜ்ஜில் எல்லாமே இருக்கும். ஓ, இது பியூர் வெஜ்ஜா? ஆமாம். மக்களே வாழ்க்கை அந்த அளவுக்கு இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுருந்தேன்ல சோளாப்பூரின்னு சொல்லி, அங்கே வந்து ரேட் அதிகமாக இருந்தால் அந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லை. ஆனால் இங்கே என்ன ரேட்டுன்னு தெரியல, ஆனால் குவாலிட்டி சூப்பர், வேறு லெவல். இங்கே பாருங்க, சோளாப்பூரினா அந்த லேயர் எப்படி வருது பாருங்க. இதில் பாருங்க எப்படி வந்துருக்கு. இது ஒரிஜினல் சோளாப்பூரி. அதுக்கடுத்து பொரிச்ச புரோட்டா மக்களே. அடுத்து பாருங்க பொடி இட்லி. மாப்பிள்ள டேஸ்ட் பண்ணுங்க மாப்பிள்ள. நல்லா இருக்கா? ஓகே மக்களே, என்ன இதையே பிச்சை ஆரம்பிக்கல, வாங்க சாப்பிடுவோம். பொரிச்ச புரோட்டா. அது கிரேவி சூப்பராக இருக்கு. பொடி இட்லி மக்களே. ஆக்சுவலாக இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ணல, பக்கத்து டேபிள் கொண்டு வந்தாங்க, அவங்க வேணான்ட்டாங்க. உங்களுக்கு நாங்கள் வச்சுக்கிறது வாங்கிட்டோம். சட்னியோட மக்களே, தயவு செய்து மொபைல் பார்த்து கொண்டு சாப்பிட அனுமதி இல்லை. இந்த மாதிரி ஒரு வாசகத்தை நான் இந்த ஹோட்டலில் தான் மக்களை பார்க்குறேன். ஏன்னா மொபைல் பார்த்துட்டு சாப்பிட்டா லேட் ஆகும் இல்லைங்க. இங்கே வாருங்க மக்களே, டிஷ்யூ மட்டுமே பாருங்க எத்தனை மக்களே. இங்கே வாருங்க மக்களே, சோளாப்பூரி ஒன்று 47,
இது அந்த இட்லி வந்து 57 ரூபா, பொடி இட்லி சாரி அந்த இது தூத்துக்குடி பரோட்டா வந்து 2 பரோட்டா 57 ரூபா பரவாயில்ல, பொடி இட்லி 47 ரூபா, எல்லாமே விலை கம்மிங்க. ஐயோ இதனை எதிரே பார்க்கல, வேறு லெவல். மக்களே இது நாள் வரைக்கும் எத்தனையோ ஹோட்டல் போயிருக்கிறேன், உங்களுக்கு தெரியாததெல்லாம் எதுவுமே இல்லை. நம்ம கர்நாடகா கட்டி ஹோட்டல் போய் சாப்பிட்டு வந்தாச்சு. தரத்துலேயும் சரி விலையிலையும் சரி இந்த ஹோட்டல் அடிச்சுக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த ஹோட்டலுமே இல்லை. ஓப்பன் சேலஞ்சு எதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க மக்களே, உங்கள் ஊரில் இந்த மாதிரி இருந்தால். மக்களே எல்லாமே சூப்பரான டேஸ்ட்டு, அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது. ரேட்டு வந்து எல்லாமே ரொம்ப ஆவரேஜாக நம்ம ஊரில் என்ன ரேட்டோ அந்த ரேட்டு தான். அந்த 2 பொரிச்ச பரோட்டா வந்து 57 ரூபா பரவாயில்ல மக்களே, அது பரவாயில்ல. அந்த சோளாப்பூரி இருக்குல்லங்க, அது 47 ரூபா இதை போட்டிருந்தாங்க. அந்த சோளாப்பூரி வந்து அன்றைக்கி இந்த ஊட்டி போகும்போது சொன்னல, அங்கே அநியாயத்துக்கு அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபாய் என்னமோ போட்டிருந்தாங்க மக்களே. அங்கே ரொம்ப ரேட் அதிகம், பட் இங்கே எல்லாமே பரவாயில்லைங்க. ஒருத்தரம் மாப்பிள்ள ப்ரொடியூஸ் கொடுக்கலாமா? எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு நல்லா செஞ்சுருக்கிறோம். போகிற வழியில் இங்கே பாருங்க ஓப்பனாக இருந்ததுங்க. இதில் யாராவது கால் வச்சாங்கன்னா கால் விஸ்குன்னு உள்ளே போயிடும். அதான் இந்த கல் அங்கே இடந்து எடுத்து பெரட்டி இங்கே வச்சுட்டோம் மாப்பிள்ள. யா அந்த ஹோட்டல் பேர் பாருங்கள் மக்களே, ஓசியானா ஹோட்டல். மாப்பிள்ள அங்கே போனால் ஓசியில் செட்டுக்கலாம்டா. அவன் என்ன காரணத்துக்கு அந்த பேர் வச்சானா தெரியல. உண்மையாலுமே சொல்கிறேன், நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. சைக்கிள் வாங்கினது ஓகே, என்னென்ன டாட்டா சரி ஓகே விட்டுருவோம். என்னது இந்த மெஸ் பேர் நம்ம வச்சா கீதாஸ் ஹோட்டல். கண்டிப்பாக கோயம்புத்தூர் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ப்ரைஸ் வைஸ் செம்ம. The next day. ஏ தவனே சூப்பராக இருக்குதுடா சைக்கிளு. திருப்புங்க மக்களே, பரவாயில்லைங்க, சைக்கிள் நல்லா தாங்க இருக்குதுங்க. திருப்பி சாமி அழுத்து, இன்னும் கொஞ்சம் நல்லா அழுத்த சத்து பத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லா ஓட்டி பழகணும். ஸ்கூல் போயிட்டு வந்தான் பால்வாடி, வந்த உடனே சைக்கிள் எடுத்து ஓட்டுறான் பாருங்க. அழுத்து சாமி, அழுத்து ஃபுல்லாக அழுத்து, அப்படியே அழுத்து நெக்காம அழுத்து. என்ன அந்த ஃபுல்லாக அழுத்து தெரிய மாட்டேங்குது. அப்படி விடாமல் அழுத்து. வா பயப்படாதடா, சாயாது. அதான் சைக்கிள் இருக்குதுல்ல, இங்கே முன்னாடி வா, அப்படியே வா, நேர் பார்த்து வா, அப்பா பாரு.